தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பஸ் இருக்குல்ல, நம்முடைய முதல்வர் பேர் இருக்குல்ல, ஸ்டாலின் பஸ் இருக்குல்ல, அதுல எத்தனை பயணங்கள் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா? 460 கோடி பயணங்கள் 3 வருஷத்துல மட்டும். மகளிர் புள்ளி விவர கணக்கோட சொல்றேன். எல்லாம் நீங்க போட்ட மாலை தான். மாலையும் போட்டு புழுவும் இருக்குன்னா பூவால வரவே இருக்கணும், பூ தூக்கி வரவே இருக்கணும். பூவால அடிச்சா அப்புறம் 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்கம்மா. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, மகளிரோட வெற்றி, இந்த ஆட்சியோட வெற்றி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தலைவர் சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சி என்னன்னு. இப்போ இந்த பிங்க் பஸ் திட்டம் இருக்குல்ல, மகளிருக்கு கட்டணம் இல்ல பயண திட்டம், இத கர்நாடக மாநிலத்தில் அமல்படுத்தி இருக்காங்க. நாங்க அமல்படுத்தி இது மிகப்பெரிய வெற்றினோட கர்நாடக மாநிலத்தில் இப்ப அமல்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், புதுமை பெண் அப்படின்னு திட்டம். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கூடத்துல படிச்சா பத்தாது, கல்லூரிக்கு போகணும்னு ஒவ்வொரு மகளிரும் கல்லூரிக்கு போன அரசு பள்ளியில படிச்சு தனியார் கல்லூரியோ இல்ல அரசு கல்லூரிக்கோ போய் படிச்சா மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது, ஆண்களை விட பெண்கள் அதிகமா கல்லூரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியால ஒரு சர்வே எடுத்தாங்கம்மா, இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களும் சர்வே எடுத்தாங்க. கல்லூரிக்கு போறாங்கல்ல, கல்லூரிக்கு போற பெண்கள் இருக்காங்கல்ல. தென்சென்னை மக்களவை திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.